Next question. The steady state error of unity feedback linear system for unit step input is 0.1. The steady state error of same system for a pulse input r of t having magnitude of 10 and duration of 1 second is. ஸோ இங்கே நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் இதே சிஸ்டமுக்கு இன்னொரு இன்புட் நம்ம கொடுக்கும்போது அதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட்டா நமக்கு யூனிட் ஸ்டெப் தான் இருக்கு. ஸோ r of s is equal to 1 by s அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுல இருந்து steady state error ES is equal to limit s tends to 0 s into r of s divided by 1 plus g of s அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபார்முலா. இது வந்து கேபிட்டல் E of s ஓட வேல்யூ. ஸோ இப்போ இதுல r of s and g of s நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS நமக்கு கொடுத்துருக்காங்க which is equal to 0.1 அப்படின்னு. ஸோ 0.1 is equal to limit s tends to 0 s into r of s value 1 by s divided by 1 plus g of s. ஸோ இதுல s and s கேன்சல் ஆயிடும். s tends to 0 அப்படிங்கிறதுனால நம்ம இங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 by 1 plus g of 0 is equal to 0.1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 1 plus g of 0 is equal to 10 அப்படின்னு கிடைக்கும். இதுல இருந்து g of 0 ஓட வேல்யூவா நமக்கு 10 minus 1 9 அப்படின்னு கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கண்டிஷனுக்கு. செகண்டா நமக்கு இன்னொரு சிக்னல் கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிக்னலுடைய ஸ்கெட்சை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் ஆஃப் டி நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா யூனிட் ஸ்டெப் சிக்னல்ல தான் இருக்கு அண்ட் இதனுடைய மேக்னிடியூட் இங்க 10 அப்படின்னு இருக்கு. ஸோ 10 இன்டூ யூ ஆஃப் டி அண்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா எது வரைக்கும் நமக்கு இந்த வேல்யூ மெயின்டைன் ஆகுது அப்படின்னா 1ங்கிற இன்ஸ்டன்ட் வரைக்கும். ஸோ மைனஸ் யூ ஆஃப் டி மைனஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கொடுத்திருக்க ஆர் ஆஃப் டி சிக்னலுடைய எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த வேல்யூவுக்கான ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆர் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 10 இன்டூ யூ ஆஃப் டி மைனஸ் யூ ஆஃப் டி மைனஸ் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆர் ஆஃப் எஸ் கிடைக்கும் which is equal to 10 into 1 by s minus 1 by s into e power minus s அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது சிம்பிளிஃபைடா நம்ம 10 into 1 minus e power minus s divided by s அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரரை கால்குலேட் பண்ணலாம். இப்போ புதுசா கிடைச்சிருக்க ஸ்டெடி ஸ்டேட் அப்படிங்கிறதுனால நம்ம e dash அப்படின்னு எடுத்துக்கலாம் which is equal to limit s tends to 0 s into இந்த ஃபார்முலா அதாவது r of s divided by 1 plus g of s அப்படிங்கிறதுல இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ s into r of s value 10 into 1 minus e power minus s divided by s divided by 1 plus g of s value அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு இங்க இதுக்கு ப்ரீவியஸா கிடைச்சிருக்க வேல்யூ என்னவோ அதை நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன்னா இங்க அதே சிஸ்டமுக்கு தான் நமக்கு இன்னொரு இன்புட்டா நம்ம இங்க ஃபீட் பண்றோம். ஸோ இங்க நமக்கு 9 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ s and s கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா s tends to 0 இங்க அப்ளை பண்ணும்போது 10 into 1 minus e power 0 அப்படின்ட்டு ஆகும் which is equal to 1 divided by 10. ஸோ 1 minus 1 0. ஸோ என்டையர் டேர்முமே நமக்கு இங்க 0 அப்படின்ட்டு ஆயிரும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ 0வா எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Next question. Find the positional constant and steady state error for g of s into h of s is equal to s plus 3 divided by s plus 1 into s plus 2. இங்க நமக்கு positional constant தான் கேட்டிருக்காங்க. ஸோ கேபியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் s tends to 0 g of s into h of s அப்படின்னு நமக்கு ஃபார்முலா இருக்கும். ஸோ இப்போ இதுல லிமிட் s tends to 0 கொடுத்திருக்க வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா s plus 3 divided by s plus 1 into s plus 2 அப்படின்னு கிடைக்கும். இதுல s வேல்யூ நம்ம 0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 divided by 1 into 2 நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3 by 2 வேல்யூ நமக்கு 1.5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு 1.5 இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸ்டில் நம்ம இந்த ஸ்டெடி ஸ்டேட் எரரையும் கால்குலேட் பண்ணலாம். ஸோ ESS உடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1 divided by 1 plus KP. In terms of positional error constant பேஸ் பண்ண ஃபார்முலா which is equal to 1 by 1 plus KP ஓட வேல்யூ நமக்கு 1.5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்திருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுதான். கேட் 2010 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா
A unity negative feedback closed loop system has transfer function g of s is equal to 1 divided by s square plus 2s plus 2 and controller ge of s in feed forward path. For unit step input, the transfer function of controller that gives minimum steady state error is. ஸோ இங்கே நமக்கு கொஸ்டின்ல g of s கொடுத்துருக்காங்க அண்ட் இது கூட ஒரு கெயின் வேல்யூவா நமக்கு இன்னொரு கண்ட்ரோலர்லயும் இருக்கு. ஸோ நமக்கு யூனிட் ஸ்டெப் இன்புட்டை ஃபீட் பண்ணும்போது மினிமம் ஸ்டெடி ஸ்டேட் எரர் கொடுத்துருக்க இந்த 4 ஆப்ஷன்ல எப்போ அக்கர் ஆகுது அப்படின்றது தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் என்ன இன்புட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் ஸ்டெப் இன்புட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம கேபி வேல்யூ அதாவது பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட்டை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். விச் இஸ் கேபி இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0. இங்கே நமக்கு வந்து g of s into h of s வேல்யூவை தான் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் தனியாக கொடுத்துருக்காங்க அண்ட் அதனுடைய கெயின் வேல்யூவாக நமக்கு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2 இன்டூ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கெயின் வேல்யூவாக நமக்கு s ப்ளஸ் 1 இன்டூ s ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் s டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா என்னவா மாறும் 1 டிவைடட் பை டினாமினேட்டரில் இங்கே ஒரு 2 இருக்கு அண்ட் இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ 2 இன்டூ 2 4 அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கிடைக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு s plus 2 into s plus 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அகெயின் kp is equal to limit s tends to 0 1 divided by s square plus 2s plus 2 into s plus 2 divided by s plus 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம s tends to 0 அப்படின்னு அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர்ல 2 இருக்கு, டினாமினேட்டர்ல 2 into 1 2 அப்படின்னு கிடைக்கும் which is equal to 1. தேர்ட் ஆப்ஷனை இப்போ செக் பண்ணலாம். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2 இன்டூ தேர்ட் ஆப்ஷனில் நமக்கு s ப்ளஸ் 1 இன்டூ எஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை s ப்ளஸ் 2 இன்டூ எஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் s டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா நியூமரேட்டரில் 1 இன்டூ 4 4 டிவைடட் பை டினாமினேட்டரில் 2 இன்டூ 2 இன்டூ 3 அப்படின்னு நமக்கு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 by 6 which is equal to 1 by 3 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷனை செக் பண்ணலாம். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு லிமிட் எஸ் டென்ஸ் டு 0 1 by எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2s ப்ளஸ் 2 இன்டூ 1 ப்ளஸ் 2 by s ப்ளஸ் 3s அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் s டென்ஸ் டு 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்மில் நமக்கு 2 by 0 இன்ஃபைனைட்டாக மாறும். ஸோ என்டையர் டேர்முமே நமக்கு இங்கே இன்ஃபினிட்டி அப்படின்னு தான் கிடைக்கும். என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் இஎஸ்எஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேபி அப்படிங்கும்போது நமக்கு 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் கேபி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் இன்ஃபைனைட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 பை இன்ஃபினிட்டி நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மீதி எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைக்கும். நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மினிமம் ஸ்டெடி ஸ்டேட் எரர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலேயே 0 தான் மினிமம். ஸோ இது வந்து நமக்கு ஃபோர்த் ஆப்ஷனில் தான் கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். DFCCIL 2018 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் என்ன அப்படின்னா if the output of system at steady state does not agree with input then the system is said to have இங்கே ஒரு வேல்யூ இருக்கு which determines இன்னொரு வேல்யூ ஆஃப் த சிஸ்டம். ஸோ இந்த டேஷ் வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் ஆஃப் த சிஸ்டம் அதாவது ஸ்டெடி ஸ்டேட்ல நமக்கு அவுட்புட்டும் இன்புட்டும் மேட்ச் ஆகலை டஸ் நாட் அக்ரி அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெடி ஸ்டேட்ல அவுட்புட்டும் இன்புட்டும் நமக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எரர் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் இங்கே நமக்கு என்ன ரீஜியன்ல இருக்கு அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட்ல தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்ல அக்கர் ஆகிற எரரை நம்ம ஸ்டெடி ஸ்டேட் எரர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து 2 ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணலாம் which determines அதாவது ஸ்டெடி ஸ்டேட் எரர் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு சிஸ்டமோட அக்யூரசியை தான் டிஃபைன் பண்ணும், டாலரன்ஸ் கிடையாது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்க ஸ்டெடி ஸ்டேட் எரர் அண்ட் அக்யூரசி தான் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். PGCIL 2020 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா with reference to error analysis of control system acceleration error constant stands for.
ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எரர் அனாலிசிஸ் கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஆக்சலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒன் ஆஃப் த ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு என்ன இன்புட்டை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஆக்சலரேஷன் அப்படின்னாலே நமக்கு தெரியணும், இது வந்து பாரபோலிக் சிக்னல் ஓரியன்டான ஸ்டாட்டிக் எரர் கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு பாரபோலிக் எரர் கான்ஸ்டன்ட் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ ஜென்ரலாகவே ஸ்டெப் இன்புட்டா இருந்துச்சு அப்படின்னா அப்ப நமக்கு பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ரேம்புக்கு நமக்கு வெலாசிட்டி எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அண்ட் பாரபோலிக் சிக்னலுக்கு தான் நமக்கு ஆக்சலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஸோ இது தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியாவே சால்வ் பண்ணலாம். DFCCIL 2016 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, which of the following is associated with unit ramp function? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ்ல நமக்கு ஸ்டேஷனரி எரர் கோஎஃபிஷியன்ட், வெலாசிட்டி, பொசிஷன் அண்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே நமக்கு ரேம்ப் ஃபங்க்ஷன் ஆர் ஆஃப் டி அப்படின்ட்டு இருக்கும்போது இதுக்கு அசோசியேட்டடான ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூல நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1/kV அப்படின்னு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ கிடைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ல. ஸோ இந்த கேவி அப்படிங்கிறது வந்து வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் தான். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ எப்பெல்லாம் நமக்கு இன்புட் வந்து ரேம்ப் ஃபங்க்ஷனா இருக்கோ அப்போ கிடைக்கிற எரர் கான்ஸ்டன்ட் வந்து நமக்கு வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட்டா தான் கிடைக்கும். DSC 2021 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, steady state error of type 1 system with input r of t is equal to t square by 2 under t greater than or equal to 0 is. ஸோ இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டைப் 1 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்புட் இப்போ நமக்கு எந்த டைப்ல இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே 1/2 இன்டூ டி ஸ்கொயர் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து பாரபோலிக் சிக்னலுக்கு ஈக்குவலண்டான ஒரு சிக்னல் தான். ஸோ இந்த சிக்னலுக்கும் இந்த டைப்புக்கும் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ இஎஸ்எஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா பாரபோலிக் சிக்னல் அதாவது பி ஆஃப் டி அப்படின்னு சிக்னல் இருக்கும்போது நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வேல்யூ இன்ஃபைனைட் அப்படின்னு கிடைக்கும். எப்போ அப்படின்னா டைப் 1க்கு. ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் நம்ம கேல்குலேட்டே பண்ண தேவையில்லை, இன்ஃபைனைட் அப்படின்னு தான் கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷனோட தான் மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ நமக்கு டேபுலேஷன் அதாவது டிஃப்ரெண்ட் இன்புட் சிக்னல்ஸுக்கு ஸ்டெடி ஸ்டேட் வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டேபுலேஷன் தெரிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்மளால ஈஸியாகவே சால்வ் பண்ண முடியும். CILMT 2017 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் கேன் பி மினிமைஸ்டு பை. ஸோ இது வந்து ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த சிஸ்டமாக இருந்துச்சுனாலும் அதுக்கு கொடுக்குற இன்புட் யூனிட், ரேம்ப் இல்லை பேரபோலிக்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஃபைனைட் வேல்யூ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1/kp சாரி 1/1 + kp 1/kv 1/ka அப்படின்னு தான் நமக்கு கிடைச்சிருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே நமக்கு இந்த கெயின் வேல்யூ வந்து டிவைடட் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே இஎஸ்எஸ் ஓட வேல்யூ தான். ஸோ இஎஸ்எஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை இந்த கெயின் வேல்யூ இருக்கிறதுனால இந்த இஎஸ்எஸ் அண்ட் இந்த கெயின் வேல்யூ ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கு. ஸோ இஎஸ்எஸ் நமக்கு இன்க்ரீஸ்டா வேணும் அப்படின்னா கெயினை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து நமக்கு கம்மியா இருந்துச்சு அப்படின்னா கெயின் வந்து மேக்ஸிமமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து மினிமைஸ்டு தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிக்ரீஸ்டு வேல்யூ தான். ஸோ எப்போ நமக்கு டிக்ரீஸ்டாக நடக்கும் அப்படின்னா கெயின் வேல்யூ நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது தான். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸிங் கெயின் கே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணணும். TRB 2021 கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் எரர் டியூ டு யூனிட் ஸ்டெப் இன்புட் ஃபார் டைப் 0 சிஸ்டம் இஸ். ஸோ நம்ம இங்கே என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெடி ஸ்டேட் எரர் விச் இஸ் இஎஸ்எஸ் அண்ட் என்ன இன்புட்டுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட் யூ ஆஃப் டிக்கு அண்ட் அது போக நமக்கு டைப் 0 சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டைப் 0 சிஸ்டம்ல நம்ம யூனிட் ஸ்டெப் இன்புட்டை ஃபீட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு இந்த எரர் வேல்யூவா நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 டிவைடட் பை 1 பிளஸ் பொசிஷனல் எரர் கான்ஸ்டன்ட் கேபி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதனுடைய டீடைல்டு வீடியோஸ் எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ அதனுடைய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா இந்த பி ஆப்ஷனோட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். 2014 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் எரர் ஆஃப் சிஸ்டம் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட் இஸ்.
ஸோ இங்கே நமக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த சிஸ்டம்க்கான இன்புட்டாக என்ன இருக்குது அப்படின்னா யூனிட் ஸ்டெப் இன்புட் இருக்குது. ஸோ இப்போ இதனுடைய ஸ்டெடி ஸ்டேட் எரர் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் C of S divided by R of S நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ C of S divided by R of S is equal to இங்கே நமக்கு கெயினை வந்து செப்பரேட்டாக ஒரு பிளாக்காக கொடுத்துருக்காங்க. G of S இங்கே இருக்குது அண்ட் இது வந்து H of S ஓட வேல்யூ. ஸோ ஜென்ரலாக ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் சிஸ்டமுக்கு இருக்கிற ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா G divided by 1 plus G into H அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜியோட வேல்யூவா நமக்கு இங்கே 1 divided by S plus 2 into 4 ஏன்னா நம்ம கெயினை வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஹெச்சோட வேல்யூவா 2 divided by S plus 4 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவில் இது அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும் 4 divided by S plus 2 divided by 1 plus G value 4 divided by S plus 2 into H value 2 divided by S plus 4 அப்படின்ட்டு மாறும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4 divided by S plus 2 டினாமினேட்டரில் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா S plus 2 into S plus 4 plus 8 divided by S plus 2 into S plus 4. ஸோ இந்த S plus 2 கேன்சல் ஆகிடும் அண்ட் ரிமைனிங் டேர்மாக நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 into S plus 4 divided by S plus 2 into S plus 4 plus 8 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்க கண்டிஷனில் யூனிட் ஸ்டெப் இன்புட் அதாவது R of t is equal to U of t அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா R of S is equal to 1 by S அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு C of S divided by R of S அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து C of S is equal to இந்த entire term into R of S அப்படின்னு நமக்கு கிடைக்கும், which is equal to 4 into S plus 4 divided by S plus 2 into S plus 4 plus 8 into 1 by S அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் இருந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS நம்ம கால்குலேட் பண்ணலாம். அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா லிமிட் S tends to 0 S into E of S. ஸோ இப்போ இதில் லிமிட் S tends to 0 S into இந்த E of S சிக்னலில் நமக்கு இந்த க்ளோஸ்ட் லூப் ஃபங்க்ஷனுடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 4 into S plus 4 divided by S into S plus 2 into S plus 4 plus 8 அப்படின்னு கிடைக்கும். இந்த S and S நமக்கு கேன்சல் ஆகிடும் அண்ட் ரிமைனிங் டேர்மில் இப்போ நம்ம S tends to 0 அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 0 அப்படின்ட்டு ஆகும். ஸோ 0 plus 4 into 4 நமக்கு 4 4s are 16 அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் அகெயின் நமக்கு இந்த ரெண்டு டேர்ம் 0 ஆகிடும். ஸோ 4 2s are 8 and 8 plus 8 நமக்கு 16 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 16 and 16 கேன்சல் ஆச்சு அப்படின்னா 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க சிஸ்டமுக்கு ஸ்டெடி ஸ்டேட் எரர் ESS equal to 1 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆன்சர்.